ஆக்சுவலி பல்லோட கலர் வந்து ஒயிட்டிஷ் எல்லோ தான். எங்கேயுமே பல்லு வந்து வெள்ளைன்னு கிடையாது, ஒரு வெளிர் மஞ்சள். அதுதான் பல்லோட கலர். அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும். வெறும்ன வாய் கொப்பளிக்கிறது வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆஃப் ப்ரஷிங் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணீங்கன்னா பல் மேலே இருக்கிற அந்த பிளாக்ன்ற சாஃப்ட் டெபாசிட்டை டூத் ப்ரஷ் எடுத்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை ஆரம்பிக்கணும். 3 to 4 minutes ஆஃப் ப்ரஷிங் 2 வேளை பண்ணீங்கன்னா ஐ கேன் கேரண்டி தட் உங்களுக்கு வந்து 70% ஆஃப் டென்டல் ப்ராப்ளம் வராது. எங்களுக்கும் வேலை ரொம்ப கம்மியாயிடும். 40க்கு அப்புறம் உங்களுக்கு ஹீலிங் பொட்டென்ஷியல் கம்மியாயிடும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இது இன்னும் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். லைஃபோட மற்ற ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரும், மிட் லைஃப் கிரைசிஸ் வரும். அப்போ தான் இது தோணும். பட் இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்னா உங்களுடைய 20s ஆரம்பிச்சிருக்கும். அது பல்ல வைட்டனிங் பண்ணுறவங்க வந்து தப்பு கிடையாது. ஆனால் அவங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வைட்னிங் இஸ் நாட் ஒன் டைம் ப்ரொசீஜர். நீங்கள் பல்ல வைட்டனிங் பண்ணீங்கன்னா அது நீங்கள் வந்து ரெகுலராக அதுக்கான இன்டர்வெல்ல கண்டிப்பாக பண்ணணும். ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சுகர் ஃப்ரீ சூயிங் கம் இஸ் ஓகே. சில பேருக்கு நாங்களே மெடிக்கலி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிளென்ச்சிங், பல்ல கடிப்பாங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ்ஸில், நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அக்வஸ்டிக் பேலன்ஸ்க்கெல்லாம் நாங்களே சூயிங் கம் அட்வைஸ் பண்ணுவோம். பட் அதர்வைஸ் வந்து ஓவர் யூஸ் ஆஃப் எனி ஆர்கன் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் சூயிங் கம் சும்மா ஸ்டைலுக்கு போட்டாங்கன்னா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்ட் நிறைய பேர் இப்போ பிரஷ் பண்றதே ரொம்ப ஸ்கிப் பண்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. காலையில எந்திரிச்சு எங்கேயாவது வெளியே பிரஷ்ஷை மறந்து வச்சிட்டோம்னா டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடுறாங்க. இதன் மூலம் என்ன ஹார்ம்ஃபுல்லான விஷயம்? ஒரு அன்ஹெல்தி கல்ச்சர். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் காலையில எந்திரிச்சிங்கன்னா ப்ரஷ் பண்ணணும். அது ஏன்னா நீங்க நைட் எல்லாம் தூங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்கினாலும் ஒரு 6 to 8 மணி நேரம் வந்து உங்கள் வாய் ஒரு ஆக்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். சலைவா எச்சல் வந்து உங்கள் பல்ல கோட் பண்ணியிருக்கும். நிறைய கிருமிகள் வந்து அந்த நேரம் தான் பல் மேலே படர்ந்துருக்கும். ஸோ வெறும்ன வாய் கொப்பளிக்கிறது வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes ஆஃப் ப்ரஷிங் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணீங்கன்னா பல் மேலே இருக்கிற அந்த பிளாக்ன்ற சாஃப்ட் டெபாசிட்டை டூத் ப்ரஷ் எடுத்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நைட்டும் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம டயட் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா கார்போஹைட்ரேட், அதாவது நீங்க சாக்லேட் சாப்பிடாத ஆளாவே இருந்தா கூட டயட் ஃபுல்லா கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் பேஸ்டு தான் இருக்கு. எல்லாமே 70% சாஃப்ட் டயட்டா தான் சாப்பிடுறோம். இது எல்லாமே பல்லோ மேல ஒட்டக்கூடிய தன்மையுள்ள சாப்பாடா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்போ இது பல்லு மேல ஒட்டி இருக்குன்னா அதை நீங்க ப்ரஷ் பண்ணாம போய் படுக்கிறீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு, அதுக்கு ஃபுட்டு நீங்க சாப்பிட்ட ஃபுட்டு ஒட்டிட்டு இருக்கிற பொருள் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு அவ்வளோ பெரிய புஃபே மீல் மாதிரி. ஸோ அது நைட் எல்லாம் நீங்க தூங்குற நேரம் அது அதை சாப்பிட்டு வளர்ந்து பல்ல சொத்தையாக்கும், இல்லை ஈர வீக் ஆகும். ஸோ அந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்கிளை நீங்க 12 hours மார்னிங் ப்ரஷ் பண்ணி சைக்கிள் பிரேக் பண்றீங்க, நைட் ப்ரஷ் பண்ணியும் சைக்கிள் பிரேக் பண்றீங்க. 12 hours ஒன்ஸ் இந்த சைக்கிள் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்லுல சொத்தையாகிறதுக்கும் ஈர ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிம்பிள் 3 to 4 minutes ஆஃப் ப்ரஷிங் 2 வேளை பண்ணீங்கன்னா ஐ கேன் கேரண்டி தட் உங்களுக்கு வந்து 70% ஆஃப் டென்டல் ப்ராப்ளம் வராது. எங்களுக்கும் வேலை ரொம்ப கம்மியாயிடும். நிறைய பேர் இப்போ சூயிங் கம் நிறைய ஸ்டைலுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுகர் ஃப்ரீ சூயிங் கம் இஸ் ஓகே. சில பேருக்கு நாங்களே மெடிக்கலி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கு, கிளென்ச்சிங், பல்ல கடிப்பாங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ்ஸில், நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அக்வஸ்டிக் பேலன்ஸ்க்கெல்லாம் நாங்களே சூயிங் கம் அட்வைஸ் பண்ணுவோம். பட் அதர்வைஸ் வந்து ஓவர் யூஸ் ஆஃப் எனி ஆர்கன் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் சூயிங் கம் சும்மா ஸ்டைலுக்கு போட்டாங்கன்னா கண்டினியூஸாக ஜா வந்து மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த மசில் வந்து இன்ஜூர் ஆகும் லாங் ரன்ல. ஒரு நாள் சூயிங் கம் சாப்பிட்றதுல ஒன்றும் ஆயிடாது, ஒரு வாரத்தில் ஆயிடாது. பட் அது ஒரு ஸ்டைலுக்காக ஹேபிட் ஆக்குறவங்களுக்கு அது விடவே முடியாத மாதிரி ஆயிடும். அது சாப்பிட்டாதான் எனக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் என்னோட கார்லயே நான் சூயிங் கம் வச்சிருக்கேன். பட் எப்போ யூஸ் பண்ணணும்ன்ற மாடரேஷன் தேவை. ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் சூயிங் கம், அதுவும் ரெகுலர் சூயிங் கம் வித் ஹை சுகர் வந்து இன்னும் டேமேஜ். சுகர் ஃப்ரீ சூயிங் கம் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் அண்ட் இன் மாடரேஷன். அளவா பண்ணா ஓகே தான். அதனால
அண்ட் என்னோட சர்க்கிள்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டோம். நைட்டு தூங்குறவங்க பல்ல கடிக்கிற ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஆமா. பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதனால இந்த விஷயம்? நைட் கிரைண்டிங்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டேல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து அது அந்த கிரைண்டிங் ஹேபிட்டால நைட் ரிலீவ் பண்ணுவாங்க. அவங்கள அறியாம கிரைண்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கரகரன்னு சவுண்ட் கேட்டு தான் அவங்க யூசுவலி நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இது. ஸோ அதுக்கு வந்து சர்டன் அப்ளையன்சஸ் இருக்கு. நைட் கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க பாக்ஸிங் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா, வாயில ஒண்ணு போடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கும். பல்கியா இருக்கும். பிகாஸ் பல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃப்ரம் த பாக்ஸிங் ஃபோர்ஸ். ம். அதுவே தின்னா வரும். நைட் கார்டுன்னு சொல்லுவோம். சாஃப்ட் ஸ்ப்ளிண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ப்ளிண்ட் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது நைட் போட்டுட்டு தூங்கினீங்கன்னா, அந்த மேல்பல், கீழ்ப்பல் உராயறது வந்து கம்மியாயிடும். அது உங்களோட அந்த ஜாயிண்ட்டையும் ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஓகே. அண்ட் கான்ஷியஸா நீங்களும் ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். அது ஹேபிட் பிரேக்கிங் பண்றதுக்கு. ஸோ அது கண்டிப்பா வந்து நைட் அதுவும் நாய்ஸி என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க நெறைய பேர் ஹெவி மிஷினரி இருக்கிற இண்டஸ்ட்ரியில பண்றவங்க டே கிரைண்டிங்கும் பண்ணுவாங்க. பிரக்சிசம்னு சொல்லுவோம் அது. சில பேர் டே டைமும் பண்ணுவாங்க. சில பேர் நைட் டைமும் பண்ணுவாங்க. அப்ப இந்த நைட் கார்ட் இல்ல ஸ்ப்ளிண்ட் அந்த மாதிரி ஒண்ணு போட்டாங்கன்னா, அந்த அ மேல்பல், கீழ்ப்பல் உராயறது, அதனால வர தேயறது. இதனால மைக்ரோ கிராக்ஸ் மெல்லிசா பல்லு கிராக் விடும். அது வந்து நடக்கும். கண்டிப்பா. ம். ஏன்னா பல்லு என்னதான் இருந்தாலும் அது ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு கீழ விழுந்தா போன் ஃப்ராக்சர் ஆகும். ம், ம். ஆனா பல்லு அந்த மாரி விழுந்தா ஃப்ராக்சர் ஆறத விட, இந்த மாரி கிரைண்ட் பண்றதுனால மைக்ரோ ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த ஓகே. மாரி 24 மணி நேரத்துல வருஷம் கணக்கா நடந்ததுன்னா, மைக்ரோ கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது மூலமா சொத்தையும் வரலாம். அது மூலமா பல்லுல பெயினும் வரலாம். ஸோ அப்ப வந்து அந்த மாரி ஹேபிட் இருக்கிறவங்க வந்து இந்த அப்ளையன்ஸ் வாங்கி போட்டுட்டாங்கன்னா, அந்த டேமேஜ் வந்து கம்மி பண்ணலாம் நம்ப. ஓகே. ரொம்ப நாளா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மேம். இந்த ஜாலைன் வந்து இப்படி நவுட்னாலே அந்த மாரி சவுண்ட் அதிகமா வந்துட்டு இருக்கு. இது என்ன காரணம் மேம்? நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு விஸ்டம் டூத் இருக்குன்னு நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருக்கீங்களா? இல்ல மேம். முதல்ல அது பண்ணுங்க. ஓகே. ஏன்னா விஸ்டம் டூத் இருந்ததுன்னா, அந்த கடிக்கிறது மாறும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு. ம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வசதியான பொசிஷன்ல ஜாவ மூவ் பண்ணி கடிப்பாங்க. ம். இப்ப அந்த மாரி கடிக்கிறப்போ ஒரு சைடு மசில் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு மசில் ஆமா. ஜாஸ்தியா யூஸ் ம், பண்ணுவாங்க. ம். அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா, கிளிக்கிங் சவுண்ட் வரும் ஜாயிண்ட்ல. ஆமா. இது வந்து யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் வந்து கொஞ்சம் காப்பாத்தி குடுத்துரும். பட் ஒரு 35, 40 ஹிட் பண்ணீங்கன்னா, 15, 20 வருஷம் இது நடந்துட்டு இருக்கு. 40க்கு அப்புறம் உங்களுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியல் கம்மியாயிடும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இது இன்னும் ஜாஸ்தியா ஃபீல் ஆகும். லைஃபோட மத்த ஸ்ட்ரெஸஸ் எல்லாம் வரும். மிட் லைஃப் கிரைசிஸ் வரும். அப்பதான் இது தோணும். பட் இது எப்ப ஆரம்பிச்சிருக்கும்னா, உங்களுடைய 20ஸ்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அத ஓகே. கவனிக்காம விட்டுட்டோம். ஏன்னா, பெருசா தோணல, டைம் இல்ல, கரியர்ல பிஸியா இருந்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது 40 வயசுல உட்கார்ந்து யோசிச்சு தோன்றப்போ, டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதன் மூலமா என்ன பாதிப்பு வரும் மேம்? இதுல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இந்த டிஎம்ஜே அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஜாயிண்ட். ஒரு யூனிக் ஜாயிண்ட். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு பெர்மனன்ட்டா இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பெரிய பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. கிடையாது. ஸோ அது நெறைய பேருக்கு நாங்க ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றப்போ, ஹிட் யா மிஸ் தான் சொல்லுவோம் நாங்க. அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. பட் அதுல எதுவுமே 100% சக்சஸ் கேரண்டி பண்ணாது. ஒரு சிலருக்கு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்ப்ளிண்ட்ன்னு சொல்றது கூட அந்த ஜாயிண்ட் பெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல சில பேருக்கு ஓகேவா இருக்கும். இன்ஜெக்ஷன் தெரப்பி இருக்கு. ம். அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேவ் தெரப்பி இருக்கு. சர்ஜிக்கல் தெரப்பி இருக்கு. பட் என்னன்னா, அந்த ஜாயிண்டோட டிசைன் எவ்ளோ யூனிக்னா, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இது பண்ணா இது 100% உங்களுக்கு ரிலீஃப் வரும் குடுக்காது. பட் ஓகே. சிம்பிள் 20ஸ்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, அந்த 20ஸ்லயே அத ட்ரீட் பண்ணீங்கன்னா, டேமேஜ் கம்மியா இருக்கும். அப்ப ட்ரீட்மெண்ட் நல்லா வொர்க் ஆகும். டேமேஜ் 80% ஆனதுக்கப்புறம், ட்ரீட்மெண்ட் 20% தான் வொர்க் ஆகும். ஓகே. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, கெட் இட் அட்டெண்டட். ஓகே. சில பேர் வந்து சின்ன வயசுலயே வந்து பல்லுல அடிபட்டு அத பெருசா கேர் பண்ணாம இருக்கும்போது, ஒரு 40 பிளஸ் வரும்போது, ரொம்ப அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பல்லு மட்டும் ரொம்ப வலிக்கும். அந்த பல்ல ரிமூவ் பண்ற சிச்சுவேஷன்லாம் வருது. இது எதனால இப்படி நடக்குது? பல்லுக்குள்ள மெல்லிசா பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் இருக்கு. நரம்பும், ரத்தமும் இருக்கு. ஸோ அந்த அடிபடுறதோட இம்பாக்ட்டால என்ன ஆகும்னா, அது வந்து உள்ளேயே டெட் டூத்ன்னு சொல்லுவோம் நாங்க. அது உள்ளேயே அது கம்ப்ரஸ் ஆயி நெக்ரோஸ் ஆயிடும். அழுகி போயிடும். ஓ! அது வலி குடுக்காது. ஏன்னா யங் ஏஜ்ல இம்யூனிட்டி ம். எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்மளும் பிஸியா இருப்போம், கவனிக்க மாட்டோம். பட் உள்ள வந்து அந்த பிளட் வெசல்ஸ் வந்து பிரேக் ஆனப்ப என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற பிக்மெண்ட் ரிலீஸ் ஆறப்ப அந்த பல்லு பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்கிற பல்லு நாளடைவுல எல்லோவாகும். எல்லோவா இருக்கிற பல்லு நாளடைவுல ப்ரவுன் டூ பிளாக் ஆகும். அப்பதான் கவனிப்பாங்க. பை த டைம் 10 வருஷம் ஆயிருக்கும். கேட்டா சின்ன வயசுல அடிபட்டுச்சு, உடனே வலிக்கல, டாக்டர்ட்ட போனேன், பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னுவாங்க. இல்ல போயிருக்க கூட மாட்டாங்க. வலிக்கலன்னு விட்டுட்டேன்னுவாங்க. பட் அது வந்து அந்த ட்ராமா வந்து ஆறதுனால அந்த பிளட் வெசல்ஸ்
பிளட் சப்ளை கட் ஆயிடும் அந்த பல்லுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த பல் உள்ளேயே அழுகி செத்து போயிடும். ஓ ஸோ அந்த பல்லு வந்து எக்ஸ்ரேல பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னா ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பல்லை அப்படியே வச்சு அதுக்கு மேலே கேப் போட்டு அவங்களோட அடுத்த நேச்சுரல் பல்லுக்கு மேட்சிங்காக மாற்றிடுவோம். பட் அந்த உள்ள அழுகி போனது ரொம்ப டீப்பாக இருந்து பல்லோட சுற்றி இருக்கிற டிஷ்யூல அந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா அந்த பல்லை எடுக்கிறத தவிர சில நேரம் வேற வழி இருக்காது. ஸோ ஓகே அது வந்து ஒரு உடனே அந்த வயசுல கவனிக்கல அப்படின்னா லேட்டரா வந்து ப்ராப்ளம் அகெயின் ஐம் சேயிங் காஸ்ட்லியாகவும் ஆகும், டைம் கன்சூமிங்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு காஸ்ட் ப்ராப்ளமாக இருக்காது, பட் டைம் அதுக்கான குவாலிட்டி டைம் கொடுக்கணும். அப்போ தான் டென்டிஸ்டாலையும் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து யூஸ்வலி அந்த ட்ராமா பால்ல அடிபட்டிருக்கலாம், கீழே விழுந்து அடிபட்டிருக்கலாம், பைக்ல விழுந்து அடிபட்டிருக்கலாம். பல்லு பார்க்கறதுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ஆனால் உள்ள அந்த இன்ஜுரி வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம் அந்த நர்வை. கண்டிப்பா. இப்போ நிறைய பேரோட பல்லு வெள்ளை கலர்ல இருக்கிறதோட மஞ்சள் கலர்ல தான் நிறைய இருக்குது. என்ன காரணம்? ஆக்சுவலி பல்லோட கலர் வந்து ஒயிட்டிஷ் எல்லோ தான். எங்கேயுமே பல்லு வந்து வெள்ளைன்னு கிடையாது, ஒரு வெளிர் மஞ்சள். அதுதான் பல்லோட கலர். அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் ஈஸியா இருக்கும். ஆனா நமக்கு யாருக்குமே அது வந்து வெள்ளையா இருந்தாதான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. வெள்ளீர் மஞ்சள் தான் ஒரு பல்லோட இயற்கையான கலர். எஸ்பெஷலி டார்க் ஸ்கின் பாப்புலேஷன் ஆர் வீட் ஸ்கின் பாப்புலேஷனுக்கு அதுதான் இயற்கையா கொடுத்த கலர். அது மஞ்சள் இல்லை, அது வெளிர் மஞ்சள். ஏன்னா உங்களோட ஸ்கின் கலருக்கு இந்த கலர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நேச்சரை டிசைட் பண்ணுது. எப்படி உங்க ஸ்கின் கலர் டிசைட் பண்றாங்களோ அதே தான் பல் கலரும் இயற்கை டிசைட் பண்ணிருக்கு. ஸோ தெர் இஸ் நத்திங் விச் கேன் மேட்ச். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு சிலர் வந்து வெள்ளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கிறாங்க, பட் இட் இஸ் அன்நேச்சுரல். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பல்ல ஒயிட்டனிங் பண்றவங்க வந்து தப்பு கிடையாது. ஆனா அவங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒயிட்னிங் இஸ் நாட் ஒன் டைம் ப்ரொசீஜர். ஓகே நீங்க பல்ல ஒயிட்டனிங் பண்ணீங்கன்னா அது நீங்க வந்து ரெகுலரா அதுக்கான இன்டர்வெல்ல கண்டிப்பா பண்ணணும். ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். கிளினிக்ல போய் நான் ஒயிட்டனிங் பண்ணிட்டேன், நான் வீட்டில் ப்ரஷ் பண்ணிப்பேன்னா கிடையாது. இப்போ நீங்க ஹேர் கலரிங் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஹேர் கலருக்குன்னு தனியா ஷாம்பூ இருக்கு, தனியா கண்டிஷனர் இருக்கு, தனியா அதுக்கான இது இருக்கு. ஒரு ஹேர் இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை விழுந்து கொட்டுற விஷயம், சரிங்களா? பல்லு அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த 18 வயசுல கடைசி பல் வந்துருச்சுன்னா அது வராது, இன்னொரு தடவை வரவே வராது. ஹியூமன்ஸ்க்கு 2 செட்டு தான் டீத். ஸோ அதை நீங்க ஒயிட்னிங் பண்ணீங்கன்னா டென்டல் விசிட் கண்டிப்பா ரெகுலரா போய் உங்க டென்டிஸ்ட் கிட்ட அந்த பல்ல மெயின்டைன் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். அது டிஸ்கலர் ஆச்சு, கலர் மாறுச்சுன்னா திருப்பி வந்து இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் வேணும், இந்த புரிதல் வேணும், சரிங்களா? அந்த புரிதலோடு இருக்கிறவங்களுக்கு ஒயிட்னிங் வந்து இட்ஸ் அ வெரி குட் ப்ரொசீஜர். மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு, அந்த புரிதல் இருக்கு. கண்டிப்பா அவங்க டென்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரணும், இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும். இது பண்ணா நீங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணீங்கன்னா ஸ்டெயின் ஆகும். நீங்க வந்து கலர்டு ட்ரிங்கிங்ஸ், ஆரஞ்சு கலர் ட்ரிங்க், ப்ரௌன் கலர் ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா ஆகும். உங்களுடைய கிரேவிஸ்ல இருக்கிற ஃபுட் கலர் பண்ணீங்கன்னா ஸ்டெயின் ஆகும். பட் அது ஓகே, அது நீங்க ஆனால் உங்க டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க அதை க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் நான் ஒயிட் பண்ணிட்டேன், 5 வருஷத்துக்கு நான் டென்டல் கிளினிக் பக்கமே போக மாட்டேன்னா then that is not correct. Okay, so whitening is a good procedure. I will not advise எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டா சொல்ல மாட்டேன். பட் ஆனா பண்ணினீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்க, டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அது கரெக்டா ஆனுவலா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தென் இட் இஸ் வெரி குட். ஒரு கார் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். அப்படி வாங்கினீங்கன்னா நான் சர்வீஸ் சென்டரே கூட்டிட்டு போக மாட்டேன்னா வண்டி ரோட்ல நின்றுடும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் செலிபிரிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் நிறைய ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் செலிபிரிட்டிஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க? செலிபிரிட்டி இண்டஸ்ட்ரியே வந்து பியூட்டி பேஸ்டு தான். ப்ரிடாமினெண்ட்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய பியூட்டிஃபிகேஷன், அது ஹேர், ஸ்கின், லுக்ஸ். அதில் வந்து டென்டல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஃபேஸ் இஸ் யூனோ தட் ஸ்மைல் இஸ் வாட் மேக்ஸ் ஹவு குட் யூ லுக். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து காஸ்மெட்டிக்காக நிறைய பண்ணிப்பாங்க. டூத் ஒயிட்டனிங் இஸ் த சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர். எல்லாருமே ஒயிட் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களை கேட்டிங்கன்னா நிறைய பேர் 3 months ஒன்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்க அது எத்தனை பேர் அது வந்து ரெகுலரா பண்றாங்கன்னு தெரியல. பட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நாங்க பார்த்தது வந்து 3 months ஒன்ஸ் டெஃபினட்டா பண்ணிப்பாங்க. அப்பதான் அது வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாம அவங்க ஒவ்வொரு தடவையும் மீடியால வரப்போ அது காமிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மைல் டிசைனிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஸ்மைல்ல ஹாப்பியா இல்லைன்னா ஸ்மைல் டிசைனிங் பண்ணுவாங்க. அது வந்து ஹாலிவுட் ஸ்மைல்னு இருக்கு, டைமண்ட் ஸ்மைல்னு இருக்கு. அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்? சி அந்த ஸ்மைல் டிசைனிங் வந்து உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய சிமெட்ரி, உங்களுடைய பல் எந்த கண்டிஷன்ல இருக்கு,
உங்களுடைய ஸ்கின் கலர், டீத் கலர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணி காட்டுவோம். ஸோ ஓகே. பேஷண்ட் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது மாதிரி வேணும், அது மாதிரி வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு காம்பினேஷனாக பண்ணுவாங்க. ஒன்று ரெஸ்டரேட்டிவ், அதாவது வெனீர்ஸ் மாதிரி வச்சு பண்ணுறது ஒன்று. ஆர்த்தோ ப்ளஸ் ரெஸ்டரேட்டிவ், கொஞ்சம் பிரேசஸ் ஆர் அலைனர்ஸ் போட்டு பல்ல வரிசைப்படுத்திட்டு ம். வெனீர் பண்ணுறது. ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல் ஆப்ஷனும் இருக்குது, டெக்னாலஜி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து செலிபிரிட்டிஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில சமயம் மூவிஸ்க்கு 2 மூவிக்கு நடுவில் அவங்க கேரக்டரில் டிஃபரன்ஸ் காட்டணும்னா கூட அந்த ஸ்மைல் டிசைன் பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஹேர் கலர் எப்படி மாற்றுறாங்களோ, ஹேர் ஸ்டைல் மாற்றுற மாதிரி ஒரு சிலர் வந்து அது நுண்ணிப்பாக கவனிச்சாங்கன்னா தெரியும். எங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால. ஸோ பப்ளிக்கும் நுண்ணிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு செலிபிரிட்டியோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்கும். சரிங்களா? சிரிப்புக்குன்றதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? தனியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஜென்ரல் பாப்புலேஷனுமே பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? பட் அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவங்க இன்னும் அவேர்னஸோட ரெகுலராக பண்ணிக்கிறாங்க. ம். அவ்வளோதான். எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தேவையில்லை. ஒரு சிலர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக மீடியாவில் இருக்கேன், இல்லை என்னோட ஃபேஸ் தான் என்னோட விசிட்டிங் கார்டு மாதிரி, ஸோ அதனால எனக்கு இது தேவைன்னு நினைக்கிறவங்க பண்ணிப்பாங்க. இல்லை சில பேர் வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க அவங்க ஸ்மைலில், எனக்கு இல்லை எனக்கு இன்னும் பெட்டர் ஆகும்னு நினைக்கிற எனிபடி கேன் டூ. ஒரு ஹோம் மேக்கரும் பண்ணலாம், ஒரு ஆக்டிவ் ஒர்க்கிங் பர்சனும் பண்ணலாம். ஸோ அது வந்து இண்டிபெண்ட் சாய்ஸ் தான், அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்க செலிபிரிட்டி பண்ணிக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஜென்ரல் பப்ளிக்குக்கும் அவைலபிளாக தான் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ரொம்ப மோஸ்டா பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் விஷயம்? இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. யங் ஜெனரேஷன் வந்து பியூட்டி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் போஸ்ட் கோவிட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க வந்து அழகாவோ இல்லை இன்னும் பெட்டராகவோ தெரியணும்னு ஆசைப்படுறாங்க.